ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்காண்டி வேணுங்கிற காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு. கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா நம்ம 100 எண்ணெய் ஊற்றியிருக்கோம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். சும்மா லைட்டாக தான் பண்ணணும். போட்டு டம்னு போட்டு அசைச்சிடக்கூடாது. வெங்காயத்தை லைட்டாக மைல்டாக சும்மா லைட்டாக கிளறிட்டுக்கணும். அடுத்து நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா வெந்துட்டு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வெந்துருச்சு. அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா போயிடுச்சு. கூட நம்ம வந்து கழுவி வச்சுருக்க காய்கறி, பீன்ஸு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே இப்போ மூடி வைக்க போகிறோம். இப்போ மூடி வச்சாச்சு. நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திறந்துக்கலாம் காய்கறி. நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். காய்கறி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா வந்து நான் வத்தப்பொடி மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். ஒரு 1 ஸ்பூன் அளவில் வத்தப்பொடி போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த மசாலா ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அடுத்து லெமன் சாறு ஒரு அரைப்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி அளவு ஊற்றிக்கலாம். 2.5 கிளாஸ் அரிசி, அதனால் இப்போ நான் 5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த அளவு தான் நான் அரிசி அளந்தது. 2 3 4 5 கரெக்டாக 5 கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஊற்றலை. நீங்களும் இதே மாதிரி அளவு ஊற்றிக்கோங்க. அடுத்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் போடும்போது அது கூட சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட இப்போ நம்ம கழுவின அரிசியை போட போகிறோம். கழுவிட்டும் இப்போ நல்லா போட போகிறேன். அரிசியை போட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளறிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சோடனே நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி வந்து ஒரு 60% வெந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்லோவாக வைக்கணும். இப்போ நல்லா ஒரு 3/4 அளவு வெந்துருச்சு பதம். இப்போ நல்லா 3/4 வேக்காடுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நமக்கு நல்ல உதிரியான பிரியாணி ரெடி. லாஸ்ட்டாக இப்படி தான் இருந்துச்சு பிரியாணி. நல்ல உதிரியாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.